ஸோ வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 1 அப்படின்ட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மார்க்கெட்டில் புதுசான இனோவேஷனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சக்கப்போட்டு போட்டுச்சு. சேல்ஸும் சரி, ஸ்பெக்கும் சரி செமையாக இருந்தது. ஸோ அது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ப்ளஸ் மொபைல் ரிவ்யூ, பாக்ஸ் ரிவ்யூ எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் 2 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், என்னோட பேர் காசி. இது உங்கள் எக்ஸ்பர்ட் 24 பேஜ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் 2. இதில் அதிகபட்சம் ஸ்க்ரீன் சைஸ் நத்திங் ஃபோன் 1 காட்டி ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனுமே ரொம்பவே இன்ஃபுல் பண்ணியிருக்காங்க. இதில் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கலர் அப்படின்னு பார்க்கணும் கிரே கலர் ஆர் ஒயிட் கலர். ஸோ 2 கலரில் வந்து அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ டைப் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து OLED வித் வந்து பார்த்திங்கன்னா LTPO டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ப்ளே கொடுத்தால பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் கேமிங் விளாண்டாலுமே தரமாக இருக்கும். ஸோ கேம் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8+ அதாவது Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ப்ராசர். ஸோ நீங்கள் கேம்லாம் விளாண்டிங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மற்றபடி நார்மல் யூஸ் பண்ணுறதுக்குமே செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது சரி நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 13 இருக்குது. இவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நத்திங் OS 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நத்திங் ஃபோன் 1 வந்து இது கிடையாது. நத்திங் ஃபோன் 2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னோவேஷன் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா RAM. ஸோ 8GB RAM இருக்குது, 12GB RAM இருக்குது. ஸோ 8GB 128GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,999 ரூபா வரும். 12GB 256GB பார்த்தீங்கன்னா 49,999 வரும். அதே போல் 12GB 512GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,999 வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை டைரக்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ஃபை டைரக்ட் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நம்ம ஏதாவது ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை ஏதாச்சும் அப்ளிகேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ரெண்டாவது சீக்கிரமாகவும் ஏறும். ஒய்ஃபைல ஏறதால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏறும். ஸோ கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 15MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 15MP கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா Sony IMX890 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பச்சர் வழி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.88 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது கொடுத்துருக்க அந்த 50MP கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்பச்சர் வழி அப்படின்னு பார்க்குறப்ப 2.2 வந்து அப்பச்சர் வழி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜர் வந்து கிடையாது. ஸோ இந்த மொபைல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கிடையாது. நம்ம சார்ஜர் வந்து தனியாக தான் வாங்கிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுபோல் 5 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இப்போ எல்லா மாலுமே கொடுக்குறாங்க. அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொபைலேருந்து நம்ம வேறு மொபைலுக்கு வந்து அந்த கேபிள் இருந்தால் மட்டும் தான் அதில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. ஸோ கேபிள் இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்குறேன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே அதனால். ஸோ மொபைல் வெயிட் என்ன இருக்கும் எல்லாம் ஓகே. பட் மொபைல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. 201 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சைஸுமே கூட இருக்குது. சைடில் வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. பட் பேக் இனோவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மாடல் வந்து லைட்டிங் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங்டவுனுக்கு தகுந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டிங்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங்கோட அந்த வேல்யூ வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ ரிங்டவுனுக்கு தகுந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்டவுனுமே இல்லை செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்துமே இன்ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே போல் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.